என்னை நீரழைப்பீர். பாவியான என்னை நீரழைப்பீர். கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை அழைக்கின்றேன். கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை அழைக்கின்றேன். கேளாதவர் போல் இருப்பீரானால், படுகோழியில் இறங்க ஒப்பாவே. கேளாதவர் போல் இருந்தீரானால், படுகோழியில் இறங்க ஒப்பாவே. கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை அழைக்கின்றேன். கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை அழைக்கின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஹோப் சேனல் நேயர்களே, புதிய ஆரம்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் மத்தியிலே என்னுடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் செய்த அநேக காரியங்கள் சாட்சி சொல்ல முடியும். ஆனால் குறிப்பாக பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு செய்த ஒரு பெரிய அற்புதத்தை உங்கள் மத்தியிலே சாட்சிய சொல்வதில் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய பெயர் சுவிசேஷகர் இம்மானுவேல் ராஜசேகர். நான் உங்களோடு கூட என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என் குடும்பத்திலும் என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய ஊழியத்திலும் செய்த சில சாட்சிகளை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வதில் தேவனுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. சினிமா நடிக்க வேண்டும் என்று சொல்லி வந்த என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவராயிருக்கிற தேவன் ஒரு பெரிய காரியத்திலே எனக்கு உதவி செய்தார். ஒரு மரண படுக்கை என்னுடைய வாழ்க்கையில், ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் மூலமாக எனக்கு ஒரு மரண படுக்கை வந்தது. அந்த மரண படுக்கையிலே எல்லாரும் என்னை கைவிட்ட போது தேவனாகிய கர்த்தரை மட்டுமே நான் நம்பி வந்த பாருங்க. இன்னைக்கு நான் உங்கள் மத்தியில் சாட்சியா இருக்கிறேன். அந்த சாட்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று விசுவாசிக்கிறேன். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல நான் காப்பாற்றப்பட்டேன். அந்த நேரத்தில் எனக்கு எதுவுமே ஆகலை. ஆனால் 2 வருடங்கள் கழித்து இந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு பிறகு நான் இனிமேல் சினிமா துறையை நாடி போக மாட்டேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஊழியத்திற்காக வந்தேன். என்னங்க, சினிமாவில் சம்பந்தமே இல்லாத ஒரு காரியத்தில் இருந்துட்டு கர்த்தருடைய ஊழியத்துக்கு எப்படி வர முடியும்? இது சாத்தியமா அப்படின்னு கேட்டால் சாத்தியமே. என்ன அப்படி சொன்னால், கடவுள் நினைத்தார்னா, தேவன் நினைத்தார்னா கண்டிப்பாக முடியும். என்னுடைய வாழ்க்கையில் அவர் நினைச்சிருக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், தேவன் எனக்கு பாடுகிற வரங்களை கொடுத்தார். அநேக பாடல்களை பாடியிருக்கிறேன். அநேக இடத்துல ஆண்டவராயிருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை சொல்ல கர்த்தர் அடியனை பலப்படுத்தி இருக்கிறார். வரத்தை கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை விட்டு விட்டு உலக பிரகாரமான காரியங்களுக்காக ஓடி போன போது ஆண்டவராயிருக்கிற தேவன் ஒரு அடி கொடுத்து, சொல்லுவாங்கல்ல, ஒரு 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 அதாவது சிறு பிள்ளையா இருக்கும்போது பெற்றோர் அந்த குழந்தைய அடிச்சு வளர்த்தாங்கன்னா அந்த பிள்ளையோட எதிர்காலம் நல்லா இருக்கும். வசனம் சொல்லுகிறது, பிரம்பை கையாடாதவன் பிள்ளைக்கு தகப்பன் அல்ல அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆகையால் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பிரம்பை எடுத்தார். என்ன பிரம்புன்னு சொன்னால், ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல எனக்கு இடுப்புக்கு கீழே வேலை செய்யாமல் 2 கால்களும் மரக்கட்டை போல் ஆகி நடக்க முடியாது, உட்கார முடியாது, படுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில என்னுடைய கால்களுக்கு பலனற்று போய் நான் படுத்த படுக்கையாக இருக்கிற அந்த வேளையில முதுகில் பார்த்தீங்கன்னு சொன்ன ஒரு பயங்கரமான ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கும். அந்த வலி யாருக்குமே வரக்கூடாது ஆண்டவரே, அப்பேற்பட்ட ஒரு வலி, வேதனை. நான் எங்கள் வீட்டில் கட்டில் உட்காந்து கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருப்பேன். என் மனைவி பிள்ளைகளும் கீழே உட்காந்து என்னை பார்த்து அவங்களும் அழுதுட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு வலி, வேதனை. நான் படுகிற கஷ்டத்தை பார்த்து எங்கள் பக்கத்தில், வீட்டு பக்கத்தில் ஒரு திருச்சபை போதகர் இருக்கிறார். அந்த போதகர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், என்னை ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் கொண்டு என்னை அட்மிட் பண்ணாங்க. அந்த மெடிக்கல் காலேஜில் அட்மிட் பண்ண போகுது, அந்த மெடிக்கல் காலேஜில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு வசதி கிடையாது, ஃபைனான்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனாலும் அந்த ஊழியக்காரர் அங்கே கொண்டு என்னை சேர்த்துட்டாங்க.
அங்கே சேர்த்ததுக்கு பிறகு தான் அங்கே தெரியும் இங்கே இலவசமான ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை. ஆனால் இப்போ நான் என்ன செய்கிறது? எனக்கு இடுப்பு கீழே வேலை செய்யலை, நானும் படுத்த படுக்க, வருமானம் கிடையாது, எந்த காரியமும் இல்லை. இப்படிப்பட்ட அவமானமான ஒரு சூழ்நிலை போல அந்த மருத்துவமனையில் நான் தள்ளப்பட்டேன். அந்த மருத்துவமனையில் இருக்கும்போது என்னை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சொன்னாங்க, உங்களுக்கு ஸ்பைனல் கார்டு டிஸ்க் ப்ராப்ளம் ஃபைனல் ஆயிடுச்சு. அதாவது நீங்கள் முதல் தொடக்கத்தில் இந்த வலி ஆரம்பித்த அந்த வேளையில நீங்கள் வந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை குணப்படுத்தியிருக்க முடியும். ஆனால் இப்போ நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட நரம்பு வந்து ரொம்ப ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அதனால் குணப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொன்னாங்க. எந்த நேரத்தில் நம்ம ஆண்டவராக இருக்கிற தேவனை தேடுவோம் தெரியுமா? கை நிறைய பணம் இருக்கும்போது, நல்ல சுகம் இருக்கும்போதெல்லாம் வந்து நம்ம கடவுள்னு சொல்லிட்டு நம்ம பாஸ்டரோ விசுவாசியோ நம்மளோட கணவனோ மனைவியோ நம்முடைய சொந்தக்காரங்க யாராவது நமக்கு சொன்னாங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து அது ஏறவே ஏறாது. என்னுடைய சுயம் எல்லாம் போயிடுச்சு, என் கையில் இருந்த பணம் போயிடுச்சு, காசு போயிடுச்சு, சொத்து போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் ஒன்றும் இல்லாமல் வெறுமையாக இருக்கிறேன்னு சொல்ல அந்த நேரத்தில் தான் நம்ம கடவுளை தேடுவோம். நானும் அதே மாதிரி தாங்க. அந்த நேரத்தில் நான் கடவுளை தேடினேன். அந்த நேரத்தில் நான் கடவுளை தேடின போது என் ஆண்டவராக இருக்கிற தேவன் அந்த மருத்துவமனைக்கு வந்தார். மருத்துவர் மூலமாக வந்தார், ஆலோசனை கொடுத்தார். எனக்காக தமிழகத்தில் அநேக இடங்களில் அநேக விசுவாச பிள்ளைகள் ஜெபம் செய்தாங்க. ஆண்டவராக இருக்கிற தேவன் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தார், ஒரு அதிசயத்தை செய்தார். நடக்க முடியாமல் இருந்த என்னுடைய கால்களுக்கு ஒரு சிறிய அறுவை சிகிச்சையின் மூலமாக, முதுகில் 18 தையலுங்க, ஒரு சிறிய அறுவை சிகிச்சையின் மூலமாக, அந்த அறுவை சிகிச்சைக்கு பணம் என்கிட்ட கிடையாது. மருத்துவர்கள் கேட்டாங்க, 72,000 ரூபாய் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் என்கிட்ட இருந்ததோ வெறும் 232 ரூபாய் தான் கையில் இருக்கு. இந்த 232 ரூபாயை கையில் வைத்து கொண்டு பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் மருத்துவமனையில் இருந்து கொண்டே ஜெபம் செய்ய ஆரம்பித்தேங்க. என்னுடைய அறுவை சிகிச்சை முடிந்து ஒரு மருத்துவரை அழைத்து நான் கேட்கும்போது, ஐயா எப்படியா நீங்கள், நான் பணமே கட்டலையே, எனக்கு எப்படி நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது மருத்துவர் சொன்னாங்க, தம்பி உனக்காக அநேகர் வந்து காசு கட்டி இருக்கிறாங்க அப்படின்னு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. ரயிலில் அடிபட்டு செத்துருக்க வேண்டியவன் 2 வருஷம் கழித்து நடக்க முடியாமல் படுக்கையில் ஆயிட்டேன். கால்கள் 2 பலனற்று போய் அப்படியே மடங்கி போச்சு, அப்படியே பின்பக்கமாக என்னால் உட்கார முடியாது, நடக்க முடியாது. ஆனால் அந்த மருத்துவமனையில் நான் படுக்கையில் இருக்கும்போது ஒரே ஒரு ஜெபம் செய்தேன். பிரதர், என் அன்பு சகோதரி, ஒரே ஒரு ப்ரேயர் பண்ணேன். ஆண்டவரே, நீங்கள் மட்டும் எனக்கு இந்த கால்களுக்கு நடக்கக்கூடிய சுகத்தை கொடுத்தீங்க அப்படின்னா உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன், நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி, கர்த்தருக்காக நான் ஓடுவேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல ஒரு சின்ன பிரேயர் தான் பண்ணேங்க. இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் சுகமாக நிற்பதற்கு தேவனாகிய கர்த்தர் எனக்கு நல்ல சுகத்தை கட்டளையிட்டிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை, அவருடைய வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு தேசம் முழுவதும் போய் கர்த்தரே தேவன் என்று சொல்வதற்கு தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அப்படின்னா எனக்கு எவ்வளவு அற்புதம் செய்திருக்கிறார். மரித்து போயிருக்க வேண்டியவன், இடுப்புக்கு கீழே வேலை செய்யாம படுத்த படுக்கையில் இருக்க வேண்டியவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னா ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னுடைய செபத்தை கேட்டு எனக்கு ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார் பிரதர். அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் முடங்கி இருக்க நினைக்கலாம், நான் வேதனையோடு இருக்க நினைக்கலாம், நான் கண்ணீரோடு இருக்கிற நினைக்கலாம். ஆனால் ஏசப்பட்ட போய் கேளுங்களா, இன்றைக்கு இப்பொழுது ஏசப்பட்ட போய் கேளுங்க. ஏசப்பா, அந்த சகோதரனுக்கு நீங்கள் அற்புதம் செய்தீங்கல்ல. வேதம் சொல்லுகிறது, முடவனையும் சப்பானியையும் குருடனையும் சுகப்படுத்தின்னு சொல்லியிருக்கிறீங்க. என்னையும் சுகப்படுத்தும், என் கணவனை சுகப்படுத்தும், என் மனைவியை சுகப்படுத்தும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் நல்ல சுகத்தை கட்டளையிடுவார். நான் உங்களுக்கு சாட்சியை நிற்கிறேன். என்னை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டுமாக புதிய ஆரம்பம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோடு கூட தேவனுடைய சத்திய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். புதிய துவக்கம் எதிலிருந்து நமக்கு கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்த்தோம் என்றால், கர்த்தரை குறித்து
நாம் அறிகிற அந்த அறிவிலே நாம் ஒரு புதிய துவக்கத்தை பெற வேண்டும் என்று பார்த்தோம். நம்முடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும், நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் எல்லாவற்றையும் தேவனால் மாற்ற முடியும். முதல் செய்தியிலே யெகோவா ஈரே என்கிற நாமத்தை குறித்து நாம் படித்தோம். சங்கீதம் 9:10 சொல்லுகிறது, அவரை நம்புகிற பிள்ளைகள் யார் என்றால் அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் என்று. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய நாமத்தை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். கொடுக்கப்பட்ட நாமங்கள் எதற்காக என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த புதிய ஆரம்பத்தின் வாயிலாக உங்களோடு கூட இந்த சத்திய வார்த்தைகள் தேவனுடைய ஆவியானவரால் கொடுக்கப்பட்டு வருகிறது. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய நாமத்தை அறிந்து கொண்டவர்களாக, ஆண்டவரை இன்னும் அதிகமாக கிட்டிச் சேர்கிறவர்களாக, அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் அன்போடு அழைக்கிறேன். யெகோவா ஈரே, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று நாம் கடந்த செய்தியிலே கேட்டோம். இந்த இரண்டாவது செய்தியிலே மற்றொரு நாமத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு நாம் பார்க்கலாமா? கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அப்பா, இந்த புதிய ஆரம்பம் என்கிற நிகழ்ச்சியின் வாயிலாக மற்றொரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்து உம்முடைய நாமத்தை குறித்து படிக்கும்படியாக, உம்மை அறிந்து கொள்ளும்படியாக தேவன் ஏற்படுத்தின இந்த கிருபைக்காக நன்றி. கர்த்தாவே, எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஏராளமான வாய்ப்புகளை நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள உதவி செய்யுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற செய்தியை நாங்கள் கடந்த முறை கேட்டோம். இந்த நாளிலே மற்றொரு நாமத்தை நாங்கள் படிக்க இருக்கிறோம். நீர் எங்களுக்கு கற்றுக்கொடும். உம்மை குறித்து உம்முடைய ஆவியானவரை தவிர வேறு ஒருவராலும் விலக்கி தர முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசும். உம்முடைய ஆவியானவர் எங்களுடைய இருதயங்களில் கிரியை செய்யட்டும். இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டுமாக சங்கீதம் 9:10 நினைவுபடுத்துகிறேன். அவருடைய நாமத்தை அறிந்த பிள்ளைகள் அவரையே நம்பியிருக்கிறார்கள். யெகோவா ஈரே என்கிற நாமத்தை குறித்து படித்த நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற மிக முக்கியமான பாடம். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்கிற ஒரு பிரபலமான பிரசங்கியார் வாழ்ந்தார். அவருடைய பிரசங்கத்திலே யெகோவா ஈரே என்ற வார்த்தையை குறித்து அவர் பேசும் பொழுது, மேன்ஸ் எக்ஸ்ட்ரீமிட்டி இஸ் காட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்லுகிறார். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் மிக கடினமான நேரம் என்று நாம் எதை நினைக்கிறோமோ அது தேவனுடைய வாய்ப்பாக, தேவன் நமக்காக அதை பார்த்து கொள்வார் என்று நாம் நினைக்கிற தருணமாக தேவன் அதை மாற்றுகிறார் என்று சொல்லி ஆபிரகாமுடைய எடுத்துக்காட்டை பார்த்தோம். இஸ்ரவேலருடைய அனுபவத்தை பார்த்தோம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலும் அது நடக்கும் என்பதை பார்த்தோம். இன்று இரண்டாவது நாமத்தை குறித்து நாம் படிக்கப் போகிறோம். யெகோவா ஈரே என்பதை படித்த நாம் இந்த நாளிலே யெகோவா ராஃபா என்கிற நாமத்தை குறித்து படிக்கப் போகிறோம். யெகோவா ராஃபா. யெகோவா ராஃபா என்றால் என்ன? அது எந்த இடத்திலே வருகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது யாத்ராகம புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லும் பொழுது இந்த நாமத்தை உச்சரிக்கிறார். யாத்ராகம புஸ்தகம் நமக்கு நன்றாகவே தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் தேவனால் அழைத்து வரப்பட்ட போது அவர்கள் சந்தித்த எல்லாவற்றையும் கூறுகிற ஒரு புத்தகமாக இருக்கிறது. அப்படி ஆண்டவர் பேசும் பொழுது 15ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். இங்குதான் யெகோவா ராஃபா என்கிற வார்த்தை எபிரேய பதத்திலே நாம் வாசிக்கிறோம். எபிரேய மொழியிலே வாசிக்கும் பொழுது இங்கு பரிகாரி ஆகிய கர்த்தர் என்கிறதற்கு யெகோவா ராஃபா என்று நாம் பார்க்கிறோம். யெகோவா ராஃபா, பரிகாரி, என்ன பொருள்? பரிகாரி என்றால் என்ன? நிறைய நேரத்தில் வந்துட்டு நம்முடைய கலாச்சாரத்திலே, நம்முடைய பழக்க வழக்கத்திலே மற்ற நம்பிக்கையுடைய அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் பரிகாரம் செய்கிறோம் என்று சொல்லுவாங்க. அந்த பரிகாரி என்றால் என்ன பொருள் என்று நாம் அதை அவர்களோடு ஒப்பிட்டு படிக்க வேண்டாம். இந்த வசனத்தைவே சற்று நாம் மீண்டுமாக வாசிப்போமே. வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய சத்தத்தை கவனமாக கேட்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும், அவருடைய நியாய பிரமாணங்களை கை கொள்ள வேண்டும். சொல்லி முடித்துவிட்டு, நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் வரவிட மாட்டேன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் இந்த வசனம் வியாதியை குறித்து, வியாதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுதலையை குறித்து, சுகமளிப்பதை குறித்து பேசக்கூடிய ஒரு வசனம். எகிப்தியருக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது.
எகிப்தியருக்கு இந்த நோய்கள் எல்லாம் இருக்குது, எகிப்தியருக்கு இந்த வியாதிகள் எல்லாம் இருக்கிறது, இந்த வியாதிகள் ஒன்றும் உங்களுக்கு இல்லாதபடிக்கு நான் பார்த்து கொள்வேன், ஏனென்றால் நானே பரிகாரியாகிய கர்த்தர். யெகோவா ராஃபா என்கிற அந்த எபிரேய பதத்திற்கான பொருள் என்னவென்று சொன்னால் முழுமையான சுகம், கம்ப்ளீட் ஹீலிங், முழுமையான சுகம். ஆண்டவர் இரண்டாவதாக நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நாமம் என்னவென்று சொன்னால், முதலாவதாக நம்முடைய சாப்பாடு, நம்முடைய குடிநீர், நம்முடைய உடை, நம்முடைய ஃபிசிக்கல் நீட்ஸ் எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்வார் என்று பார்த்தோமே. இந்த இரண்டாவது நாமத்தின் மூலமாக நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய சரீரத்தில் எந்த விதமான நோய்கள் காணப்பட்டாலும், நம்முடைய வாழ்க்கையிலே இனி வரப்போகிற எந்த விதமான எதிர்கால நோய்களாக இருந்தாலும், அது எல்லாவற்றிலிருந்தும் சுகம் கொடுக்கக்கூடிய ஒரு தேவன் யார் என்றால் யெகோவா ராஃபா. யெகோவா ராஃபா என்பதற்கு தமிழிலே பரிகாரி என்று வாசிக்கிறோம். அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால் ஹீலர், சுகமாக்குகிறவர், சுகமளிப்பவர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எகிப்தியருக்கு வரப்பண்ணின எந்த வியாதியும் உங்களுக்கு வரவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். இந்த சுகமளிப்பவரை குறித்து, இந்த பரிகாரியை குறித்து வேதத்திலே ஒரு சில வசனங்களை நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். சங்கீத புஸ்தகத்தில் 103வது சங்கீதம், 103வது சங்கீதத்தில் 3வது வசனம் சொல்கிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டம் கடினமான காலகட்டம். நோயில்லாத மனிதன் என்று யாரையும் சொல்ல முடியாத அளவிற்கு எல்லாருடைய சரீரத்திலும் பலவீனங்கள் காணப்படுகிறதை பார்க்கிறோம். நமக்கு உலக சுகாதார அமைப்பை குறித்து தெரியும். கொள்ளை நோய் காலகட்டத்திற்கு பிறகு இந்த உலக சுகாதார அமைப்பை குறித்து தெரியாத நபர்கள் யாருமே கிடையாது. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், அந்த சுகாதார நிறுவனத்தினுடைய ஆய்வறிக்கை இப்படியாக சொல்கிறது, 70% மக்கள் ஏதோ ஒரு நோயோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. அப்போ நீங்கள் நினைக்கலாம், உலக மக்கள் தொகையில் மிச்சம் 30% நோய் இல்லாமல் இருக்கிறார்களா என்று சொல்லி. உண்மையாக அந்த ஆய்வறிக்கை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அந்த 30%த்திலே 25%த்திற்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதிக்க முடியாத நிலையிலே இருக்கிறார்கள் என்று. அப்படி என்றால் சோதிக்கப்பட்டவர்களிலே பெரும்பான்மையானவர்கள் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இன்று நாம் நன்றாக இருக்கிறோம் என்று நினைக்கிறோம். ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு காரியத்திற்காக நாம் மருத்துவமனைக்கு ஏதோ ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டுக்காக போனோம்னு சொன்னால், எல்லா விதமான டெஸ்ட்டுக்கு பின்பாக நமக்கு தெரிய வரக்கூடியது என்னவென்றால், ஏதோ ஒரு பலவீனம் நம்மளிடத்தில் காணப்படுகிறது என்று, ஏதோ ஒரு சரீர சுகவீனம் நம்மிடத்தில் காணப்படுகிறது என்று அந்த ஆய்வறிக்கை சொல்லும், அந்த மெடிக்கல் டெஸ்ட் சொல்லும். நல்லா இருக்கிறவங்க ரிப்போர்ட்டை பார்த்தா கூட ஏதோ ஒரு குறை இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லக்கூடியதை நாம் கேட்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்கிறோம். அப்படி என்றால் இன்றைக்கு உலக மக்கள் எல்லாருக்கும் தேவைப்படக்கூடியது என்ன? சுகம், கியூர், ஹீலிங். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஒருவரே சுகமளிக்கக்கூடியவராக காணப்படுகிறார். எத்தனையோ மருத்துவமனைகளுக்கு ஜெபத்திற்காக சென்றிருப்போம். அநேக நம்முடைய நண்பர்கள் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது அவர்களை பார்க்க செல்லும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய படுக்கைகளுக்கெல்லாம் நம்மை அழைத்து செல்வார்கள், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று. ஒரு சில நேரங்களிலே அரசு மருத்துவமனைகளுக்கு சென்ற மாத்திரத்தில் அந்த நிலைமையை பார்க்கும் பொழுது நம்முடைய மனம் கலங்கக்கூடிய, கவலைப்படக்கூடிய அநேக தருணங்களை, சம்பவங்களை நாம் பார்க்க முடியும். அவர்களுக்கெல்லாம் நாம் ஜெபிக்கும் பொழுது, அவர்களிடத்தில் கேட்கும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள், கர்த்தரை நம்ப வேண்டும், கடவுள் ஒருவர் இருக்கிறார், அவர் உங்களுக்கு சுகம் கொடுத்தால்தான் உண்டு, மருத்துவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்படியெல்லாம் கேட்டிருப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாமம் யெகோவா ராஃபா என்கிற நாமம் என்ன பொருள்படக்கூடியது என்று சொன்னால், சுகமளிக்கிற தேவன். அவர் நமக்கு சுகத்தை கொடுக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. எரேமியா 30ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எரேமியா 30:17, அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் தள்ளிவிட்ட நிலைமையில், யாரும் பார்த்து கொள்ள முடியாது, இனி எந்த ஒரு இடத்திலும் மருத்துவம் செய்து உங்களுக்கு சுகம் கிடைக்க முடியாது என்று சொன்னாலும் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி.
இது ஆவிக்குரிய அர்த்தத்திலே சொன்னாலும் ஆண்டவர் நிச்சயமாக அதை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். அவர் சுகமளிக்கிற தேவனாக இருக்கிறார். அவரால் கொடுக்க முடியாத சுகம் என்று எதுவுமே கிடையாது. நாம் ஒரு சில எடுத்துக்காட்டுகளை படிக்க இருக்கிறோம். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். ஏசாயா புஸ்தகத்தில் 53ஆம் அதிகாரம், இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்தை முன்னறிவிக்கக்கூடிய ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது நாம் அந்த அதிகாரம் முழுவதுமாக வாசிக்கலாம். அவர் எப்படி சுகம் கொடுக்க முடியும், நமக்கு சுகம் தருவதற்கு அவரால் எப்படி கூடும் என்று நினைத்தோம் என்றால், வசனம் சொல்கிறது 5வது வசனம், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவர் நமக்கு சுகத்தை தர வேண்டும் என்பதற்காக, அவர் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய எல்லா பலவீனங்களையும் அவர் தாங்கிக் கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆவிக்குரிய ரீதியில் மாத்திரமல்ல, சரீரப்பிரகாரமாகவும் அவர் நமக்காக வாதிக்கப்பட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவரே பரிகாரியாகிய கர்த்தர், யெகோவா ராஃபா என்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். சங்கீதம் 9:10 மீண்டுமாக நினைவுபடுத்துகிறேன். அவருடைய நாமத்தை அறிந்த பிள்ளைகள் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பார்கள். கண்ணீரோடு கவலையோடு நோயோடு காணப்படுகிறீர்களா? இந்த புதிய துவக்கத்தின் வாயிலாக ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற நாமம், நானே பரிகாரியாகிய கர்த்தர். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்களால் கூடாதுதான், மருத்துவர்களால் கூடாதுதான். ஒருவேளை எல்லாரும் உங்களை கைவிட்ட சூழ்நிலையிலே காணப்படலாம். ஒருவேளை உங்களுக்கு தெரிந்தவர்கள் அந்த நிலைமையிலே காணப்படலாம். ஆனாலும் ஒருவர் இருக்கிறார், பரிகாரியாகிய கர்த்தர், யெகோவா ராஃபா, உங்களுக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இருக்கிறார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. வேதத்திலே ஒரு சில எடுத்துக்காட்டுகளை நாம் பார்ப்போம். எப்படிப்பட்ட நோயாளிகளை, எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தவர்களை அவர் மீட்டார் என்று சொல்லி. மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் நாம் ஒரு சம்பவத்தை வாசிக்க முடியும். மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் நாம் ஒரு சம்பவத்தை வாசிக்க முடியும். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 2வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, குஷ்டரோகம் மருந்தில்லாத ஒரு நோய், சாபமாக பார்க்கப்பட்ட ஒரு நோய். வந்தால் பாளையத்திற்கு புறம்பாக்குவார்கள், ஊருக்கு புறம்பாக்கி போடுவார்கள், யாரும் சேர்த்து கொள்ள மாட்டார்கள். அருவருக்கக்கூடிய ஒரு நோய். எந்த ஒரு வழியும் கிடையாது, எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. பரிகாரியாகிய கர்த்தர் ஒருவரே வாய்ப்பு. சுகமளிக்கிற தேவன் ஒருவரே நமக்கு வாய்ப்பு. அந்த குஷ்டரோகி அறிந்திருந்தான். யெகோவா ராஃபாவை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு சுத்தம் வேண்டும், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்கிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சொன்னதை பாருங்க. 3வது வசனம், இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும், இதற்கு பிறகு ஒன்றுமே இல்லை என்று நினைக்கக்கூடிய நிலைமையிலோ ஆண்டவர் சுகப்படுத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். 9ஆம் அதிகாரத்தினுடைய அனுபவத்தை பார்க்கும் பொழுது இங்கு ஒரு திமிர்வாதக்காரனை பார்க்கிறோம். 2வது வசனம், படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனை திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. 7வது வசனம் சொல்கிறது, உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். தொடர்ச்சியாக வாசிக்கும் பொழுது 8, ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, திமிர்வாதம் அதே போல எல்லாராலும் பார்க்கப்பட்ட ஒரு நோய், பாவத்தினாலே வந்தது என்று நினைக்கக்கூடிய ஒரு நோய். சுகம் கிடைக்க வாய்ப்பே இல்லை. அவ்வளவுதான் இவருடைய வாழ்க்கை முடிந்தது என்று நினைக்கிற மாத்திரத்திலே ஆண்டவரால் எழுப்பப்பட்டான். அவன் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் இதை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சுகத்தை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தாலும் அதை கொடுப்பதற்கு நம்முடைய பரிகாரியாகிய தேவன் காத்திருக்கிறார். யெகோவா ராஃபா உங்களுக்காக காத்திருக்கிறார். அவரால் நிச்சயமாக முடியும், அவரால் மட்டும்தான் முடியும். இன்னும் சில எடுத்துக்காட்டுகளை நான் உங்களுக்காக வாசிக்க ஆசைப்படுகிறேன். மார்க்கு எழுதின நற்செய்தி நூலிலே மார்க்கு 5ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க ஆசைப்படுகிறேன். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 25வது வசனம், அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து நாம் கேட்டிருப்போம். நிறைய நேரங்களிலே படித்திருப்போம், கேட்டிருப்போம்.
பாடலாக பாடியிருப்போம். அந்த இடத்திலே நாம் அவர்களைப் போல உணர்ந்திருக்கிறோமா? அவர்கள் என்ன சூழ்நிலையை அனுபவித்தார்கள் என்பதை நாம் யோசித்திருக்கிறோமா? 26வது வசனம் சொல்கிறது, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு. அநேக வைத்தியர்களால் அப்படின்னு சொன்னால் போகாத இடமே கிடையாது, செய்யாத வைத்தியமே கிடையாது. தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் தன்னுடைய நோய் குணமாக வேண்டும் என்று செலவு செய்தார்கள் என்று சொல்கிறது. அவர்களுக்கு இருந்த ஒரு நோய் வெளியில் சொல்லுவதற்கு தயங்கக்கூடிய ஒரு நோய், பெண்களுக்குண்டான ஒரு நோய். அதை குறித்து வெளிப்படையாக சொல்லவும் முடியாது. செல்லுகிற இடத்தில் எல்லாம் வைத்தியர்கள் மூலமாக வருத்தப்பட்டு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்து, வசனம் சொல்கிறது, சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது. எவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலை இருக்கும் என்பதை பெண்கள் நிச்சயமாக அறிந்திருப்பார்கள். ஆண்கள் அறிய முடியாவிட்டாலும் பெண்கள் நிச்சயமாக அறிந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு வேதனையோடு எத்தனை வருடங்களாக என்று சொன்னால் 12 வருடங்களாக பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீ என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் 27, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த புதிய துவக்கத்தின் வாயிலாக ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எப்படிப்பட்டவராக அறிந்திருந்தாலும் இந்த புதிய துவக்கத்தின் வாயிலாக உங்களுக்கு அவர் எப்படி அறிமுகமாக விரும்புகிறார் என்று சொன்னால், முதல் செய்தியிலே அவர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறவராக, உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவராக உங்களிடத்தில் அறிமுகமாக விரும்புகிறார். இந்த செய்தியின் வாயிலாக அவர் உங்களிடத்தில் எப்படி அறிமுகமாக விரும்புகிறார் என்று சொன்னால், அவர் உங்களுடைய நோய்களை எல்லாவற்றையும் குணமாக்க வல்லமையுள்ள தேவனாக உங்களுக்கு அறிமுகமாக விரும்புகிறார். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்ட போது இவரிடத்தில் சென்றால் எனக்கு குணமாகும் என்று நம்பினார். நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக வைத்தியர்களால் வருத்தப்பட்டு எந்த விதமான மருத்துவமும் பலனளிக்காத ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய உடைமைகள், தன்னுடைய ஆஸ்திகள், தன்னுடைய எல்லாமே செலவழிந்த போது அவர் எல்லாவற்று நிமித்தமாக வருத்தப்பட்டவராகவே காணப்பட்டார். சற்றாகிலும் குணமடையவில்லை. குணம் பெறாத ஒரு நிலையிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறார். இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை அறிந்து கொண்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இயேசு கிறிஸ்து அவரே யாத்திராகம புஸ்தகத்திலே பரிகாரியாகிய கர்த்தர் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன்னை அறிவித்தவர். எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அது எத்தனை ஜாதிகளுக்கு வந்தாலும் உங்களுக்கு வராமல் நான் பார்த்து கொள்வேன் என்று சொன்ன தேவன். எரேமியா 30:17 நாம் வாசித்தோமே, உங்களை எல்லாரும் தள்ளிவிட்ட போதிலும் நான் உங்களுக்கு ஆரோக்கியம் கொடுத்து உங்கள் காயங்களை ஆற்றுவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு சுகத்தை அளிக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கும் சுகத்தை அளிக்க வல்லமையுள்ள தேவனாக அவர் காணப்படுகிறார். இன்னும் யோவான் 4ஆம் அதிகாரம், யோவான் 5ஆம் அதிகாரம் என்று வரிசையாக நாம் வாசிக்கலாம். அவர் அநேகருக்கு சுகத்தை கொடுக்கிறார். யோவான் 5ஆம் அதிகாரத்தில், யோவான் 9ஆம் அதிகாரத்தில் உள்ள அனுபவங்களை நான் உங்களுக்காக வாசிக்க ஆசைப்படுகிறேன். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் உள்ள சம்பவம் இன்னும் மோசமான ஒரு சம்பவம். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் வாசித்தோமே. யோவான் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இங்கு பெதஸ்தா என்கிற ஒரு குளத்தை குறித்து நாம் வாசிப்போம். அந்த குளத்தின் அருகே சுகம் பெற வேண்டும் என காத்திருக்கக்கூடிய வியாதியஸ்தர்கள் இருப்பார்கள். அவர்கள் மத்தியிலே ஒரு தூதன் வந்து அந்த குளத்தை கலக்குவான். அதன் பிறகு யார் முதலில் அந்த குளத்தில் இறங்குகிறார்களோ அவர்கள் சுகத்தை பெறுவார்கள் என்பது அவர்களால் நம்பப்பட்ட ஒன்று. இந்த நம்பிக்கையோடு அங்கு ஒரு நபர் காணப்படுகிறார். அவர் யார் என்று சொன்னால், 5வது வசனம், 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த போது அவர் சுகமளிக்கிற தேவனாக காணப்பட்டார். அவர் இந்த பூமியில் மனிதனாக அவதாரம் எடுத்து வருவதற்கு முன்பாகவே நமக்கு பரிகாரியாகிய கர்த்தர் என்கிற நாமத்தின் மூலமாக அறிமுகமான தேவனாக இருக்கிறார். சுகமளிப்பதற்கென்றே அவர் காத்து கொண்டிருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவினிடத்தில் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று வாக்குரைத்த தேவன். அவருடைய நாமத்தை குறித்து சொல்லும் பொழுது பரிகாரியாகிய கர்த்தர், சுகமளிக்கிற கர்த்தர், சுகமளிக்கக்கூடிய கர்த்தரை விசுவாசிக்கிறோம் என்று நீங்கள் அறிந்து அவருடைய நாமத்தினாலே சுகத்தை கேட்கும் பொழுது நிச்சயமாக அதை பெற்றுக்கொள்வீர்கள். அந்த 38 வருஷமாக வியாதியோடு இருக்கக்கூடிய அந்த நபர் வசனத்தில் 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே, நான் இங்கு வியாதியஸ்தனாக இருக்கிறேன்,
தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை, அந்த தண்ணீரில் கொண்டு போய் விடக்கூடிய அளவிற்கு ஒருவரும் இல்லை என்று சொன்னால் அவனால் அந்த இடத்தை விட்டு நகர முடியாத அளவிற்கு அவன் பலவீனப்பட்டவனாக காணப்பட்டான். 8வது வசனம் சொல்கிறது, இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். எத்தனையோ மருத்துவர்கள், எத்தனையோ மருத்துவம் எல்லாவற்றாலும் முடியாதது, எத்தனையோ வருடங்களாக முடியாதது கர்த்தருடைய ஒரு வார்த்தையில் முடியும். அவருடைய ஒரு வார்த்தையால் முடியக்கூடியது நம்முடைய வாழ்க்கையிலும் சாத்தியமாகும். பரிகாரியாகிய கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார், எனக்கு இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நபர்கள் நோய்க்காக, மருத்துவத்திற்காக தங்களுடைய பணத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். மருத்துவம் செய்யக்கூடாது என்று ஒருபோதும் ஆண்டவர் சொல்லலை. வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், பிணியாளிக்கு வைத்தியன் வேண்டியதாக இருக்கிறதே என்று ஆண்டவர் சொல்கிறார். மருத்துவமனைக்கு செல்லுவதோ மருத்துவரை பார்ப்பதோ தவறல்ல, மருத்துவம் செய்வதோ தவறல்ல. ஆனால் நம்முடைய மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டியது, எல்லாவற்றிற்கும் மேலான தேவன் ஒருவன் இருக்கிறார். அந்த தேவன் பரிகாரியாகிய கர்த்தர், அதாவது சுகமளிக்கிற தேவன். யார் கைவிட்டாலும் நம்முடைய நோயை குணமாக்க, யாரால் முடியாவிட்டாலும் நம்முடைய பலவீனங்களை மாற்ற தேவனால் முடியும் என்ற நம்பிக்கையை இந்த புதிய துவக்கத்தின் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த செய்தியின் நோக்கம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 38 வருஷத்தை பார்த்தோம். யோவான் 9ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது பிறவியிலேயே குருடனாக பிறந்த ஒருவனை குறித்து வாசிக்க முடியும். எப்பேற்பட்ட நபர்களை எல்லாம் ஆண்டவர் சுகப்படுத்தி இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, ஒருவேளை உங்களுக்கு இடைப்பட்ட நாட்களிலே ஏதேனும் பலவீனங்கள் வந்திருக்கலாம், அல்லது நீங்கள் நீண்ட காலமாக பலவீனப்பட்டவர்களாக காணப்படலாம், அல்லது நீங்கள் பிறவியிலேயே பலவீனப்பட்டவராக இருக்கலாம். எப்படிப்பட்டவராக இருந்தாலும் தேவனால் சுகம் கொடுக்க முடியும் என்பதற்கான எடுத்துக்காட்டுகளை நான் உங்களுக்கு சொன்னேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் மனதில் நினைக்கலாம், நான் தேவனுக்கு உண்மையாகத்தான் இருக்கிறேன், நான் தேவனுக்காக தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு நோய் வந்துருச்சு, எனக்கு பலவீனம் வந்துருச்சு, எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, இந்த கஷ்டத்தை தேவன் ஏன் அனுமதித்தார் என்று சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கும் வேதத்தில் நமக்கு எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றது. யோபுவை குறித்து நாம் வாசிக்கிறோம். யோபு 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது யோபுவை குறித்து நாம் என்ன கேள்விப்படுகிறோம் என்று சொன்னால், வசனம் என்ன சொல்கிறது என்றால், அவன் உத்தமனாக இருந்தான், அவன் சன்மார்க்கனாக இருந்தான், தேவனுக்கு பயந்து நடந்தான், ஒரு பொல்லாப்பும் செய்யாதபடிக்கு அவன் நீதியாக வாழ்ந்தான் என்று வேதம் சொல்கிறது. சாத்தானுடைய கன்னி அவனுடைய ஆஸ்தி அந்தஸ்தை அளித்தான், அவனுடைய மிருக ஜீவன்களை அளித்தான், அவனுடைய பிள்ளைகளை அளித்தான். 2வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அவனுடைய சரீரத்தின் மீது கையை வைத்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சில வேளைகளிலே நாம் உண்மையாக காணப்படும் பொழுது சாத்தானால் நம்முடைய சரீரத்தின் மீது கண் வைக்கப்படுகிறது. அது நிமித்தமாக நாம் நோய்களையும் பலவீனங்களையும் பெற்றுக்கொள்கிறோம். அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை அப்படிப்பட்ட பலவீனம் உங்களிடத்திலே காணப்பட்டால், நீதி நிமித்தமாக சாத்தானுடைய சோதனையினாலே உங்களுக்கு பலவீனமோ நோயோ ஏற்பட்டிருந்தால் நிச்சயமாக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நிச்சயமாக ஆண்டவரால் அதையும் மாற்ற முடியும். அதற்கு யோபு எடுத்துக்காட்டு. யோபு புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை எல்லாம் வாசித்து முடித்த பிறகு அவருடைய பலவீனங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய அதிகாரங்களில் நாம் வாசிப்போம். யோபு 2ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். எல்லா விதமான இடங்களிலும் பருக்கள், சரீரப்பிரகாரமான பலவீனம். ஆனால் இது எல்லாவற்றிலும் அவர் எப்படி இருந்தார் என்று சொன்னால், 10வது வசனம் சொல்கிறது, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய் தன்னுடைய மனைவியின் இடத்தில் அவர் சொல்லுகிறார். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. நான் இவ்வளோ உண்மையாக இருந்தேனே ஆண்டவரே, எனக்கு இப்படி ஒரு கொடிய நோயை கொடுத்துட்டீங்களே, என்னுடைய ஆஸ்தி அந்தஸ்தை அளித்தீர்கள், பரவாயில்லை, என்னுடைய மிருக ஜீவன்கள் என்னை விட்டு போனது பரவாயில்லை, என்னுடைய பிள்ளைகள் மாண்டு போனார்கள் பரவாயில்லை, என்னுடைய சரீரத்தின் மீதும் கை வைத்தீரே என்று சொல்லி ஒருபோதும் அவர் கேட்கவில்லை. அவருடைய மனதிலே தேவன் எதை செய்தாலும் அது ஏதோ காரியத்திற்காக இருக்கும் என்று நினைத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த அனுபவம் உங்களுடைய அனுபவமாக இருக்கலாம். ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து நோய்வாய்ப்பட்டவர்களாக நீங்கள் காணப்படலாம். ஆனால் யோபுவினுடைய சரித்திரம் அதோடு முடிந்து விடவில்லை. யோபு சரித்திரத்தை நாம் வாசிக்கும் பொழுது 42ஆம் அதிகாரத்திலே வேதவசனம் விதமாக சொல்கிறது. 42ஆம் அதிகாரம் 10வது வசனம், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிகாரியாகிய கர்த்தர்
அவரால் எப்பேற்பட்ட நோய்க்கும் சுகத்தை கொடுக்க முடியும். அவரால் எப்படிப்பட்ட வியாதியிலிருந்தும் குணமாக்க முடியும். ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னு சொன்னால், அந்த யாத்திராமம் 15ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 26வது வசனத்தில் நாம் பரிகாரியாகிய கர்த்தரை குறித்து வாசித்தோமே. அந்த பரிகாரியாகிய கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனை அறிந்து கொண்டவர்களாக இருந்தால், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு முன்பாக உண்மையாக நடக்கும் பொழுது நிச்சயமாக அவர் உங்கள் பரிகாரியாக காணப்படுவார். யோபு உண்மையானவனாக வாழ்ந்தான். அவன் உண்மையாக இருந்தபோது அவனுக்கு வந்த எல்லா பலவீனங்களையும் தேவன் மாற்றினார் என்று வேதம் சொல்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலவீனங்கள் இருந்தாலும், நீங்கள் கர்த்தரை அறிவதற்கு முன்பாக இருந்த பலவீனமாக இருந்தாலும் சரி, அல்லது கர்த்தரை ஏற்றுக்கொண்டு உண்மையாக இருக்கும்போது வந்து பலவீனமாக இருந்தாலும் சரி, அல்லது பிறவையிலிருந்தே உங்களுக்கு பலவீனம் இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது அவரால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. எல்லாம் தேவனால் கூடும். செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமே கிடையாது. எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அவரால் சுகத்தை கொடுக்க முடியும். மருத்துவ ஊழியம் என்ற புஸ்தகத்திலே 17வது பக்கத்தில் இவ்விதமாக எழுதப்பட்டுள்ளது, கிறிஸ்து நமது இரக்கமிக்க தேவன். நான் சொன்ன பொது மருத்துவமனை, அரசு மருத்துவமனைகளுக்கு சென்றால் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும்பொழுது நம்முடைய மனம் மிகவும் வேதனைப்படும், கலங்கும் என்று சொல்லி. ஆனால் நம்மை காட்டிலும் இரக்கமிக்க தேவன் நமக்கு மேலாக இருக்கிறார். அந்த தேவன் நம் மீது இரக்கத்தோடும் பாசத்தோடும் இருக்கிறார். ஆனாலும் பாவம் என்கிற ஒரே காரணத்தினாலே, சாத்தானுடைய ஆளுகையின் கீழாக இந்த பூமி இருப்பதின் காரணத்தினாலே இவ்வளவையும் தேவன் அனுமதித்து வைத்திருக்கிறார். அவர் நம்மை காட்டிலும் அதிக மன கஷ்டத்தோடு, மன பாரத்தோடு நம்முடைய உலகத்தையும் பலவீனத்தில் இருக்கக்கூடிய யாவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாக அவரால் சுகத்தை கொடுக்க முடியும். அதற்கு எடுத்துக்காட்டு பெரும்பாலுள்ள ஸ்திரீயை பார்த்தோம். யோபுவை பார்க்கிறோம். 38 வருஷம் வியாதியாக இருந்தவனாய் பார்க்கிறோம். பிறவியிலே குருடனாய் பிறந்தவனை பார்க்கிறோம். திமிர்வாதக்காரனை பார்த்தோம். குஷ்டரோகியை பார்த்தோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பேற்பட்ட நோயை உடையவராக இருந்தாலும் குணப்படுத்த தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்தவராக சங்கீதம் 9:10 சொன்ன பிரகாரமாக அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரை நம்பி இருக்கிறார்கள். யெகோவா ராஃபா என்கிற நாமத்தை அறிந்த நீங்கள் அவர் சுகத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு காத்திருங்கள். அவர் நிச்சயமாக உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். சுகத்தை கொடுக்கிற தேவன் அவருக்கு சித்தமான நேரத்தில் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். அவர் கொடுக்கிற சுகமானது பரிபூரண சுகமாக காணப்பட வேண்டும். அந்த யெகோவா ராஃபா என்கிற வார்த்தையிலே சுகம் என்பதற்கு ரெஸ்டரேஷன் என்ற இன்னொரு பொருளும் இருக்கிறது. யோபுவினுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் புது பலத்தை அவர் தருவார். புது ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். சரீரப்பிரகாரமாக எல்லாவற்றையும் அவர் புதுமையாக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிகாரியாகிய கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க காத்திருக்கிறார். கேளுங்கள், நிச்சயமாக சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்புள்ள ஆண்டவரே, அப்பா, உலகம் முழுவதும் சிறந்த மருத்துவமனை எது, சிறந்த மருத்துவர் யார், எங்கு சென்றால் என்னுடைய நோய்க்கு சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று தேடி ஆராய்ச்சி செய்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இதோ வேதம் சொல்லுகிறது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று. கர்த்தாவே, நீரே சுகமளிக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. எங்களுக்கு யெகோவா ராஃபாவாக நீர் இருக்கிறீர். கர்த்தாவே, இந்த உலகத்திற்கு நீர் அதிகமாக தேவைப்படுகிறீர். இந்த செய்தியின் வாயிலாக, இந்த புதிய துவக்கம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இதை யாரெல்லாம் கேட்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நிச்சயமாக கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட காத்திருக்கிறார்கள். அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அவர்களை கைவிடுவதில்லை என்று சங்கீதம் 9:10 சொல்லுகிறதே ஆண்டவரே. அப்பா, அவர்கள் கூப்பிடும் பொழுது உம்முடைய நாமத்தை அறிந்தவர்களாக கூப்பிடப் போகிறார்கள். யெகோவா ராஃபா என்கிற நாமத்தின் வாயிலாக நான் சுகத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறேன் என்ற நிச்சயத்தோடு கூப்பிடப் போகிறார்கள். கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் பதில் தந்து, கூப்பிடுகிற ஒவ்வொருவருடைய சுகத்திற்கும் நீர் வாக்குத்தத்தம் பண்ணி அவருடைய பலவீனங்களை எல்லாம், அவருடைய வியாதிகள் எல்லாவற்றை எடுத்து போட்டு பரிபூரண சுகத்தை தந்திரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியின் வாயிலாக ஒருவேளை இதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்டு தேவனிடத்திலே கேளுங்கள் என்று புறஜாதியார் இடத்திலே சொல்லும் பொழுது உம்முடைய நாமம் விளங்கும்படியாக அவர்களுக்கு சுகத்தை கொடும், பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். இயேசு கிறிஸ்துவிலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென்.